நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, அன்னையாம் தாய் திரவையோடு இணைந்து இன்று நாம் பெந்தகோஸ்து விழா என்று அழைக்கிற தூய ஆவியாரின் பெருவிழாவை பெருமகிழ்வோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தூய ஆவியார் நம் வாழ்வில் பல நிலைகளில் நம்மில் செயலாற்றுபவராக, நிறை உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துபவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திருமுழுக்கின் வழியாகவும் குறிப்பாக உறுதி பூசுதல் வழியாகவும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியாரில் நிலைத்து வாழ வரம் வேண்டுவோம். ஆவியார் நம்மில் செயலாற்றவும், அந்த செயலாற்றக்கூடிய ஆவியானவருடைய குரலுக்கு செவிமடுத்து நம் வாழ்வை அர்ப்பணிக்கவும் தேவையான அருள் வரங்களை இக்கல்வாரி பலியில் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஏறெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். இரக்கம் வையும்.
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைப்பொருளா எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றே. உலகின் எத்திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுக்குள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என்று வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மொசபெத்தாமியா, யூதாயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பப்லியா, எகிப்து, சீரோன் நகரையடுத்த லிபியாவின் பகுதியில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும்
கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 104. அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. பூலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெற்றிருக்கின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பலவகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டுகளும் பலவகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பலவகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தூய ஆவியை எழுந்தருள்வி, வானின்று மது பேரொழியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வல்லலை வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவர்
களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பெரும்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர், நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கோடைகள் ஏழும் ஈந்திடுவீர், கோடைகள் ஏழும் மீந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே, அழிவில்லா இன்பம் அருள்வீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியே, எழுந்தருளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி
தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய ஆவியே துணையாக வருவே. இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நாம் அன்னையாம் தாய் திரவையோடு இணைந்து பெந்தகோஸ்து என்று அழைக்கப்படுகிற தூய ஆவியாரின் பெருவிழாவை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கிறோம். அன்பிற்குரியவர்களே, திரு அவையில் மிக முக்கியமான திருவிழாக்களில் இந்த நாளில் நாம் கொண்டாடுகிற இந்த பெந்தகோஸ்து ஞாயிறு, அதாவது தூய ஆவியாரின் திருவிழா, இந்த நாளில் மிக முக்கியமான திருவிழாவாக திரு அவையால் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிறந்த நாள் என்று ஒன்று உண்டு. அதே போல திரு அவையின் பிறந்த நாள் எது என்று கேட்டால், இன்று நாம் கொண்டாடுகிற இந்த தூய ஆவியாரின் பெருவிழாதான் திரு அவையின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, மூவரு கடவுளின் மூன்றாம் நபராக இந்த தூய ஆவியார் திகழ்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியார் என்கிற மூவரு கடவுளின் மூன்றாம் நபராக செயல் ஆற்றுபவர்தான் இந்த தூய ஆவியார். பல நேரங்களில் திரு அவையில் இந்த தூய ஆவியார் மறக்கடிக்கப்பட்ட கடவுளாய் இருக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பங்கிற்கு ஆயர் அவர்கள் உறுதி பூசல் கொடுக்க சென்றார்கள். அப்படி அந்த ஆயர் உறுதி பூசல் கொடுக்க சென்றபோது மாணவ மாணவரிடையே கேள்வி கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் மறையுரையின் போது அந்த மாணவ மாணவரிடம் கேள்வி கேட்கிறார். மூவரு கடவுள் என்பவர் யார் என்று கேட்கிறார். ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், தந்தையாம் கடவுள் என்று சொன்னான். இரண்டாவது ஒரு சிறுமி சொன்னால், கடவுளாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொன்னார். மூன்றாவது ஒரு நபர் எழுந்து சொன்னாராம், புனித அந்தோனியார் என்று. அன்பிற்குரியவர்களே, முதல் இரண்டு நபரை ஆயர் வாழ்த்தினார். இந்த மூன்றாவது நபர் சொன்ன அந்த விடையை கேட்ட அவர் மிகவும் வருந்தினார். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்வு ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட இதில் அடங்கி இருக்கிற உண்மை அளப்பரியது. பல நேரங்களில் திரு அவையில் தந்தையாம் கடவுளை பற்றியும் அவர்தம் திருமகனாம் கிறிஸ்துவை பற்றியும் அன்னை மரியாளை பற்றியும் புனித யோசேப்பை பற்றியும் ஏன் திரு அவையின் புனிதர்களை பற்றியும் அறிந்திருக்கிற நாம் பல நேரங்களில் இந்த தூய ஆவியாரை பற்றி அறிந்து கொள்வது இல்லை. இந்த நாளில் தூய ஆவியார் மறக்கடிக்கப்பட்ட கடவுளாக அல்ல, மாறாக அவர் நம்மில் செயலாற்றக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை உணரக்கூடிய ஒரு நாள்தான் நாம் கொண்டாடி மகிழ்கிற இந்த தூய ஆவியார் பெருவிழா. அன்பிற்குரியவர்களே, 2000ஆவது ஆண்டில் யூபிலி ஆண்டின் போது திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரையின் பொழுது திருத்தந்தை சொன்னார் இவ்வாறு தூய ஆவியாரை பற்றி: தூய ஆவியார் மாபெரும் வல்லமை உடையவராக
மனித மீட்பின் காரணராக தூய ஆவியார் திரு அவையில் விளங்குகிறார். அன்பிற்குரியவரே, நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அந்த தூய ஆவியாருடைய ஆட்கொள்ளுதலில் நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம். அந்த தூய ஆவியார் கடவுளின் அன்பையும் இயேசுவின் அருளையும் நமக்கு இணைக்கக்கூடிய இணைப்பாளராய் தூய ஆவியார் விளங்குகிறார் என்று சொன்னார். அன்பிற்குரியவர்கள், இன்றைய நாளில் நாம் பாடிய பதிலுரை பாடல், ஆண்டவரே உமது ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பித்தருளும் என்று நாம் மிக அழகாக பாடினோம். தூய ஆவியாருடைய மிக சிறந்த ஒரு பணி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்ற பணி. ஆக புதுப்பிக்கும் பணியை செய்கிற அந்த ஆவியார் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செயலாற்றக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல. அன்பிற்குரியவர்களே, யூதர்களுக்கு 3 முக்கியமான திருவிழா அவர்களுக்கு இருந்தது. முதல் திருவிழா அவர்கள் கொண்டாடுவது பாஸ்கா திருவிழா. இரண்டாவதாக அவர்கள் கொண்டாடுவது நாம் இன்று கொண்டாடி மகிழ்கிற இந்த பெந்தகோஸ்தே திருவிழா. மூன்றாவதாக அவர்கள் கொண்டாடுவது கூடார திருவிழா. இந்த இரண்டாவது திருவிழா பெந்தகோஸ்து திருவிழா என்பது செங்கடலிலிருந்து அவர்கள் மீட்கப்பட்டு வந்து கானான் தேசத்தில் குடியேறிய பிறகு அவர்கள் நன்றி கூறி கொண்டாடிய அந்த பாஸ்கா என்கிற அந்த திருவிழாவின் நிறைவிலே அவர்கள் கொண்டாடி மகிழ்கிற, ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற ஒரு திருவிழாவாக இந்த தூய ஆவியாருடைய திருவிழா அமைந்திருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் இந்த ஆவியானவர் நம்மில் செயலாற்றுகிறார். அந்த ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க நாம் தயாராயிருக்க வேண்டும். உயிர்த்த கிறிஸ்து நம் அனைவருக்கும் கொடுக்கிற ஒரு உன்னத கொடை என்பது இந்த தூய ஆவியார்தான். நம்முடைய வாழ்வில் இந்த தூய ஆவியாருடைய வரங்களை, கனிகளை நாம் நிறைவாக பெறுகிறோம். ஒவ்வொரு குழந்தையும் திருமுழுக்கு பெறும் பொழுது இந்த தூய ஆவியார் அனுப்பப்படுகிறார். அதே போல் நாம் முதிர்ச்சி அடைந்த பிறகு உறுதி பூசல் என்கிற அந்த அருள் அடையாளத்தை பெறுகிறோம். நிறைவாக உறுதி பூசல் என்கிற அருள் அடையாளத்தில் இந்த ஆவியானுடைய அபிஷேகம், திருப்பொழிவு நம் ஒவ்வொருவர் மேலும் பொழியப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் இந்த ஆவியானுடைய பணி என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது. நாம் தொடக்க நூல் 41ஆம் அதிகாரம் 38ஆம் இறைவசனத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பின் மீது ஆவியானவர் பொழியப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதே போல் விடுதலை பயண நூல் 31ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனத்தில் வாசிக்கிறோம், உடன்படிக்கை பேழையை செய்து வந்த அந்த கொள்ளர்கள் மீது ஆவியானவர் அனுப்பப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். எண்ணிக்கை ஆகமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யோசுவாவின் மீது ஆவியானவர் அனுப்பப்பட்டார். அந்த ஆவியானவருடைய தூண்டுதலின் மூலமாய் அவர் பற்பல பணிகளை மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். இப்படியாக ஒரு நபருக்கு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அனுப்பப்பட்ட ஆவியார் புதிய ஏற்பாட்டில் அனைவர் மீதும் பொழியப்படுகிற ஒரு ஆவியானவராய் அவர் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டில் அந்த பெந்தகோஸ்து திருவிழாவின் பொழுது திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியா மீதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீதும் இந்த ஆவியானவர் பொழியப்பட்டார். அந்த ஆவியாருடைய வல்லமையை பெற்றவர்களாய் அவர்கள் நற்செய்தியை போதிக்கக்கூடிய வல்லமையை பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலும் கூட உயிர்த்த கிறிஸ்து இந்த ஆவியானவரை பற்றி நமக்கு வெளிப்படுத்துகிற நிலைப்பாடுகளை நாம் சிந்திக்கும் பொழுது யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கூறுகிறார், நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். ஆக இந்த தூய ஆவியாராம் துணையாளர் உடனிருப்பின் துணையாளராய் இயேசு கிறிஸ்துவால் நமக்கு கொடுக்கப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 49வது இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அருள்கிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை
இந்நகரத்திலேயே தங்கியிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக ஆவியானவர் வல்லமையை நம்மீது பொழியக்கூடியவராய் இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 31ஆம் இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராம் கிறிஸ்து கூறுகிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுக்கு எதிராய் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னவரும் மன்னிக்கப்படுவார். ஆனால் தூய ஆவிக்கு எதிராக பேசுபவர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படார் என்று கூறுகிறார். அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு கிறிஸ்துவாம் இயேசு நமக்கு இந்த தூய ஆவியாரை பாதுகாக்கக்கூடியவராய், வல்லமையை பொழியக்கூடியவராய், நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடியவராய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைய நாளில் இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் இந்த ஆவியானவருடைய திருப்பொழிவினில், அந்த ஆவியானவருடைய அருட்கொடையினில் நாம் ஆட்கொள்ளப்படுகிறோம். இன்றைய நாள் இந்த தூய ஆவியருடைய பெருவிழா நம் வாழ்வைக்கு எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், முதலாக இந்த தூய ஆவியார் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் துணையாளராய் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என்றும் உங்களோடு இருக்கும்படி ஒரு துணையாளரை நான் தந்தையிடம் கேட்பேன், அவர் உங்களுக்கு அவரை அருள்வார் என்று வாசிக்கிறோம். நம் வாழ்வில் இந்த தூய ஆவியார் துணையாளராக நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு துணையாய் இருப்பவராய் இந்த தூய ஆவியார் விளங்குகிறார். இரண்டாவதாக, நமக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருபவராக இந்த தூய ஆவியார் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 26ஆம் இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் பெயரால் விண்ணக தந்தை அனுப்புகிற இந்த தூய ஆவியார் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக நம் வாழ்வில் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராய், நம் வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் கடவுளின் ஆசி நாம் பெறுவோம் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பணியை இந்த தூய ஆவியார் நம்மில், நம் வாழ்வில் செயலாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். நிறைவாக இந்த ஆவியார் நம்மை உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26ஆம் இறைவசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தந்தையிடமிருந்து அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்கள் வாழ்வில் உங்களை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று பார்க்கிறோம். பொய்மை நிறைந்திருக்கிற இந்த உலகில் நமக்கு உண்மையை நோக்கி வழிநடத்தக்கூடிய பணியை இந்த தூய ஆவியார் செய்கிறார். ஆக நம்முடைய வாழ்வில் நமக்கு துணையாளராக, நமக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பவராக, உண்மையை நோக்கி வழிநடத்துபவராக இந்த தூய ஆவியார் விளங்குகிறார். நம்மில் பொழியப்பட்ட அந்த ஆவியார் நம்மில் செயலாற்ற நாம் அனுமதிக்க வேண்டும். அப்படி அனுமதிக்கும் பொழுது நாம் கொண்டாடி மகிழ்கிற இந்த திருவிழா நமக்கு அர்த்தமுள்ள திருவிழாவாக இருக்கும், பயனுள்ள திருவிழாவாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அந்த ஆவியாரின் அருட்கொடைகளை நிறைவாக பெற்று மகிழ இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
உன்னத வழியாய் மாற்றிடுவாய், உவப்புடன் ஏற்று அருள் புரிவாய். உன்னத வழியாய் மாற்றிடுவாய், என்னுயிரே எம் இறைவா, உமக்கென யாம் தரும் காணிக்கை. உழைப்பின் பலனாய் கிடைத்த பொருள்களை கரங்களில் ஏந்தியும் பீடம் வந்தோ, உவந்ததை படைக்கும் உன்னத நேரம், உள்ளதை எல்லாம் உம்மிடம் தந்தோம். உவப்புடன் ஏற்று அருள் புரிவாய், உன்னத வழியாய் மாற்றிடுவாய், மாற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூய ஆவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்கின்றீர். உம் ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை உறவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி இரளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை உமக்கு இன்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும்
என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரும் உன்னதமான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணகக் கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் தூய ஆவியார் பெருவிழா வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தூய ஆவியாருடைய வல்லமையில் நிறைந்து அவர் தம் வழிகாட்டுதலில் தொடர்ந்து வாழ நம் வாழ்வை அர்ப்பணித்து மகிழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்நாளின் சிறப்பாசிற்காய் தலை வணங்குவோம். தம் சீடர்களின் மனங்களில்
துணையாளராம் தூய ஆவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாக இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுற செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஆசியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. தூய ஆவியாராம் துணையாளரில் என்றும் மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வானம் திறந்து விண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து விண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து பின்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.